மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் காவேரிக்கு வந்து பொன் குழந்தை பிறந்திருக்கு. அப்போ சாரதா தான் தேம்பி அழுவாங்க. நீங்கள் 2 பேருமே ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு, நீ சீக்கிரம் முழிச்சு பாருடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உன் உடம்பு சரியில்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து நீ வந்து ரெஸ்ட் எடுமான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பாட்டி வந்து தாத்தாவை தனியாக கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. இந்த காவேரியை வந்து நம்ம விஜய்கிட்ட இருந்து எப்படியாவது பிரிக்கணும், அதனால் விஜய் வந்து வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடலாம், நான் டாக்டர்கிட்டலாம் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க எப்படி நம்புவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை காவேரி உடம்பு கொஞ்சம் பெட்டராக இருக்குது, ஆனால் விஜய்க்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குதுன்னு சொல்லி நம்மளே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நிவின் யமுனா கிட்டே சொல்கிறாங்க. அப்போ மாமா அக்கா 2 பேருமே ஒரே ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி யமுனா கேட்கும்போது, இல்லை அவள் இப்போ தான் குழந்தை பத்திருக்கா, அவளை அங்கேயும் அழைக்க வைக்கக்கூடாது, விஜய் மட்டும் வேறு ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நிவினும் ஓகே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. கங்கா வந்து பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க என்னாச்சுன்னு சொல்லி. ஆனால் பாட்டி வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் போயிடுறாங்க. அப்போ தாத்தா தான், இல்லைம்மா அவள் விஜயோட நிலைமை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதனால தான் எதுவும் சொல்லாமல் இருக்கா, 2 பேருமே இன்னும் கண்ணில் முழிக்கலை அப்படின்னு சொல்லி அவரும் அலறாரு. நான் தான் எந்த பதிலும் சொல்லாமல் வரலை, அவங்கக்கிட்டலாம் நம்ம என்ன பதில் சொல்லணும்னு தேவையா, எதுக்கு இப்படி நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து தாத்தாவை பிடிச்சி திட்டுறாங்க. அந்த பொண்ணு எவ்வளோ அக்கறையாக கேட்கு, நம்ம பதில் சொல்லாமல் வந்தால் நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரம் நம்ம விஜயும் பிரிக்கிறோம், அதுக்கப்புறம் குழந்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து ஒரு பிளான் போடுறாங்க. இதோட நெக்ஸ்ட் எபிசோட் முடியுது.